ஹாய், ஹலோ, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல வந்து நான் ப்ளவுஸ் எப்படி அளவு எடுக்கணுங்கிறத சொல்லியிருந்தேன். நீங்க புதுசா தைக்கும்போது நமக்கு ஆம்கோல் பகுதி வந்து எப்படி அளவு எடுக்கணுங்கிறது, அது சரியா வராது அளவு ப்ளவுஸ்ல எடுக்கிறதுனால, நம்ம இந்த மார்பு சுற்றளவுல இருந்து எப்படி அளவு எடுக்கணும், அத ஆம்கோல் பகுதிக்கு எப்படி அளவு எடுத்தா சரியா வருங்கிறத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். நான் முன்னாடி எப்படி அளவு எடுக்கணும், அப்படி நம்ம அளவு எடுக்கும்போது, நமக்கு இந்த ஷோல்டரும் இறங்காது. இது வந்து நம்ம அளவு எடுக்கிறது வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ் மாரி அளவு எடுத்தா, முன்பகுதிக்கு நம்ம இறங்காது. இந்த இறக்கம். இப்போ அதை எப்படி அளவு எடுக்கணுங்கிறத பார்ப்போம். இப்போ முன்பகுதிக்கு ஷோல்டர்ல இருந்து நெக் பகுதியை எடுத்துக்கிடுவோம். நெக் பகுதியை இது 5.5 இன்ச்சஸ் இருக்கு. 5.5னா நம்ம 5.5 மாத்திரமே அளவு எடுத்துக்கிடுவோம். அதை ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. நெக்கு 5.5 முன் பகுதி இத ரொம்ப இழுக்க வேண்டாம். பெரிய டாட்டுக்கு வந்து நம்ம இத லேசா பிடிச்சு அளவெடுக்கணும். இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ். இது 10.25 இருக்கு. இதை இப்படி பிடிச்சே எடுத்து நம்ம இந்த கீழ்ப்பகுதிக்கும் எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்துக்கணும். இது 12.25 இருக்கு. 12.25ல நம்ம மேல ஒரு 1/2 இன்ச்சஸும் கீழே ஒரு 1/2 இன்ச்சஸும் பிடிக்கணும். அதுக்கு 12.25னா 13.25 நம்ம எடுத்துக்கிடுவோம். 13.25 இருந்தது. ஆனா நம்ம வந்து இது பின்பகுதி நம்ம ஒயர் எடுக்கும் போது இதுல 13.25 தான் இருந்தது. 13.25னா நம்ம முன்பகுதிக்கும் நம்ம அந்த 13.25 வச்சுக்கலாம். ஆனா பின் இறக்கத்தை காட்டிலும் முன் உயரத்தை கீழே இறக்கக்கூடாது. இப்ப இது 13.25னா 13.25 பின் பகுதி இருந்தது, முன்பகுதி 13.25 வச்சா பட்டி அளவுக்கு எல்லாமே தைக்கும்போது சரியா வரும். நம்ம அது பின்பகுதி வந்து 13.25, முன்பகுதிக்கு 1 இன்ச்சு கூட்டி 14.25 கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி எடுத்தா முன் உயரம் ஃபுல்லா கீழே இறங்கும். பிளவுஸும் சரி இருக்காது. இப்போ இந்த சைடுக்குள்ள பார்ப்போம். சைடுல மொத்தமா இங்க எவ்வளவு இருக்குங்கிறத பாருங்க. இது 8.25 இன்ச்சஸ் இருக்கு. மேல ஒரு இங்க 1/2 இன்ச்சஸ் பிடிச்சிருக்கோம். அப்ப 8.25 இன்ச்சஸ் அளவுக்கு நமக்கு இந்த சைடு உயரம் இருக்கு. அதையும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நேரத்து பின்பகுதிய மார்பு சுற்றளவு எடுத்தோம்னா அதுல உள்ள இத இப்போ நம்ம முன்பகுதிக்கு மார்பு சுற்றளவை எடுப்போம். இப்போ இதுல வந்து வி பகுதியில எடுத்திருக்கேன். வி பகுதியில இந்த ஆம்கோலின்ல இருந்து வி பகுதி வரைக்கும் 8 இருக்கு. இதே 8 தான் இந்த கொக்கி பகுதிக்கு வரும். 8 17 இன்ச்சஸ் நமக்கு இதுல வரும். அப்போ நம்ம 8 17 இன்ச்சஸையும் இந்த 21 இன்ச்சஸையும் சேர்த்து கூட்டிக்கோங்க. 21 பிளஸ் 17 ஆக மொத்தம் 38 இன்ச்சஸ். 38 4 பிரிக்கும் போது இது 9.5 இன்ச்சஸ் வருது. ஒரு பகுதி வந்து 9.5. இது கூட நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் கூட்டிக்கணும். இது சென்டர் கேப் பிளவுஸ்க்கு இந்த 1/2 இன்ச்சஸ் கூட்டும் போது இதுல நமக்கு 10 இன்ச்சஸா வரும். இந்த 10 இன்ச்சஸ் தான் இதோட மார்பு சுற்றளவோட ஒரு பகுதி. இதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதுக்குன்னு ஒரு 1.5 இன்ச்சஸ் அளவு விடணும். அப்போ 10 பிளஸ் ஒரு 1.5 11 இன்ச்சஸ் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துதான் நம்ம வெட்டும்போது அளவு எடுத்துக்கணும். இதேதான் முன்பகுதிக்கும் அளவு எடுக்கணும், பின்பகுதி மார்பு சுற்றளவுக்கும் நம்ம அளவு எடுக்கணும். நம்ம எப்படி அளவு எடுக்கணுங்கிறத இந்த துணியில போட்டு காமிப்பேன். இப்ப புதுசா தைக்கிறவங்க எல்லாம் இப்படி நான் அளவு எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு நீங்க இதை அளவு எடுக்கும் போது கரெக்டா இருக்கும். அதனால நான் இந்த துணி மடிச்சுக்காம இது வந்து மடிக்க பகுதி என்ன ஏன் பக்கம் இருக்கு, இது வந்து அப்படி போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஒயரம் வந்து நான் 15 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த ஒயர் அளவுல உள்ள 13.25 இருந்தது. நான் இதுல 1 இன்ச் கூட்டி எடுத்துருக்கேன். இங்க 1/2 இன்ச் பிடிச்சிருக்கேன்.
இதுல ஒரு அரை இன்ச் இந்த பார்டருக்கு நம்ம லைனிங் போட்டு அடிக்கும்போது இதை மடிச்சு எடுத்துரும். ஆக மொத்தம் இது 15 அளவுக்கு இந்த அளவு வந்துடும். நம்ம இந்த மடிச்ச லைனிங்கோட சேர்த்து மடிச்சு அடிக்கும்போது இந்த பார்டர் கொஞ்சம் மடிச்சு போகும். அதை அளவுக்கு அதே மாதிரி மார்பு சுற்றளவு 10 இன்ச் இருந்ததா, அதுல வந்து நம்ம ரெண்டா பிரிக்கணும். ரெண்டா பிரிக்கும் போது 5 வரும். இந்த 5 இன்ச் கூட நம்ம 1 இன்ச் சேர்த்துக்கணும். இதுதான் ஷோல்டர் அளவு. இப்படி நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கும்போது நமக்கு ஷோல்டர் இறங்காது. அது மாதிரி ரொம்ப கழுத்து பக்கமும் ரொம்ப இறுக்கியும் இருக்காது. ஒவ்வொருத்தங்க ரொம்ப கழுத்து ஒத்த அந்த நெக் பகுதி தெரியும், அப்படியும் வராது கழுத்துக்கிட்ட. அதனால இது மார்பு சுற்றளவை ரெண்டா 10 இன்ச் இருந்தது, அதை ரெண்டா பிரிக்கணும். 5ல 1 இன்ச் கூட்டிக்கணும். கூட்டும் போது 6 இன்ச் அளவு தான் இது ஷோல்டர். இது ரொம்ப ஈஸியான முறையில இப்படி அளவு எடுத்துக்கலாம். நீங்க அளவு பிளவுஸ்லயும் நம்ம அப்படி அளவு எடுக்கும்போது நெக் பகுதி மத்திர தனியா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுல நமக்கு விரிச்சு எடுத்துட்டோம்னா 3 வரும், 3.25 வரும். அதனால அந்த போட முடியாத அளவுக்கு பிளவுஸ் ஆயிரும். நம்ம இந்த கணக்கு மார்பு சுற்றளவுல இருந்து பாதி எடுத்தோம்னா இதுல 1 இன்ச் கூட்டிக்கணும். அப்படி எடுக்கும்போது சரியாகும். இப்போ இதுல 6 இன்ச் இருக்கு. இதே அளவு தான் நம்ம ஆம்கோல் அளவுக்கும் 6 இன்ச் எடுத்துக்கிடுவோம். இந்த 6 இன்ச் எடுத்த பிறகு இந்த இதுக்கு நேரம் இந்த 6 இன்ச் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இதுல 6 இதுல பாதிய 3ஆ பிரிச்சுக்கோங்க. 3 இன்ச் அளவுக்கு எடுத்ததையும் நம்ம இந்த 6 இன்ச் கரெக்டா இருக்கான்னு இந்த வரைக்கும் பாத்துக்கோங்க. ஷோல்டர் பகுதி அப்படித்தான் நகலாம இருக்கும். ஆனா நமக்கு இந்த ஷோல்டர் பகுதியில வெட்டும்போது இது குறைவான பகுதியா நம்ம தைக்கும்போது தெரியும். இதுலயும் நீங்க அந்த 3 இன்ச் அளவு வச்சு இதுலயும் 6 இன்ச் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 6 இன்ச்சையும் நம்ம இங்கேயும் அதே அளவுக்கு குறிச்சுக்கணும். இந்த சைடு பகுதியிலையும் இந்த 6 இன்ச்ச நம்ம குறிச்சிட்டு வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு இது நான் எப்படி அளவு போடுறோம்னா நீங்க ஸ்கேல் வச்சு அளவு போட்டுக்கோங்க. இது நம்ம இந்த ஆம்கோல் பகுதிக்கு வெட்டுறதுக்காக இந்த இதை குறிச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த மார்பு சுற்றளவு வந்து எவ்வளவு இருக்குங்கிறத 10 இன்ச் இருந்தது. இந்த 10 நீங்க இந்த 10 அளவு தான் எடுத்துப்போம் அப்படிங்கறத குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த 10ல -1 எடுத்தா இதுல 9 இன்ச் வரும். இந்த இதுதான் நமக்கு ஆம்கோல் சுற்றளவு. இத இப்போ இந்த மார்பு சுற்றளவுல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி 9 இன்ச் தான் இது நமக்கு ஆம்கோல் பகுதி. இப்போ நீங்க நான் அந்த இதுல ஒரு சொன்னோம்ல, அது இப்படிதான் நம்ம மார்பு சுற்றளவுல இருந்து 1 இன்ச் எடுத்துக்கணும். எடுக்கும்போது நம்ம அந்த பிளவுஸ்ல நம்ம அளவு எடுக்க வேண்டாம், ஆம்கோல் பகுதியை அளவு எடுக்க வேண்டாம். இப்படி எடுக்கும்போது நமக்கு கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆம்கோல் பிடிப்பும் இருக்காது. இப்போ நம்ம இத வரைஞ்சிட்டு இதுல 9 இன்ச் இருக்கான்னு பாத்துக்கோங்க. மேல இருந்து அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துட்டு கரெக்டா 9 இன்ச் இருக்கு. அது போக நம்ம தைக்கிறதுனால உள்ள பகுதியை இப்போ இதுல நமக்கு 7.25 அளவு நெக் பகுதி பின்பகுதி இருந்ததா, அத நான் 7.25 வச்சிருக்கேன். 7.25னாலும் நம்ம 8 அளவு எடுத்துக்கணும். 1/4 இன்ச்சு கூடும்போது அதனால ஒரு இது வராது. அதே மாதிரி நம்ம இதுல 2.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். நெக் பகுதிக்கு வந்து 2.5 இன்ச். இதுல வந்து 10 இன்ச் மார்பு சுற்றளவு இருந்தது. இதுல 2ஆ பிரிக்கும்போது 5, அதுல 2.5 எடுக்கும். அந்த 5ல 2ஆ பிரிக்கும்போது 2.5 இன்ச். இதுல நம்ம எப்படியும் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக வந்துடும். ஆக மொத்தம் 3 இன்ச் வந்துடும். நம்ம ஆனா 2.5 இன்ச்சே நம்ம அளவு எடுக்கும்போது நெக்கு விரியாம கரெக்டா இருக்கும். இந்த கீழ்ப்பகுதிக்கு மாத்திரம் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கொண்டு வச்சுக்கோங்க. நான் இந்த நெக் வந்து 8 தான் வச்சிருக்கேன். அது மாதிரி இப்ப நம்ம வரையும் போது இதுல கீழ்ப்பகுதிக்கு மாத்திரம் ஒரு 1/4 இன்ச் குத்தி கொஞ்சம் விரிவா எடுத்துக்கோங்க. இப்போ இதுல இருந்து நமக்கு எவ்வளவு அளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுல வந்து நான் 1 இன்ச் வந்து மடிப்புக்காக விட்டுருந்தேன். அதுல நம்ம 8.25 அளவு தான் அந்த பிளவுஸ்ல இருந்தது. அதே 8.25 பகுதியை மாத்திரம் இதுல நம்ம வச்சுட்டு இது முன்பகுதி அளவுக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். இது 8.25 பகுதி. 8.25க்கு வச்சிருக்கேன் அளவு. இப்ப இதை நம்ம கரெக்டா வெட்டிக்கிடுவோம்.